சார் வணக்கம் சார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தலைமையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு சிறப்பு பொதுக்குழு இன்றைக்கு மகாபலிபுரத்தில் நடந்தது. விஜய் அவர்கள் கரூர் விவகாரத்தில் திமுக மேலதான் அதிக சந்தேகம், அதாவது தமிழ்நாடு அரசு மேலதான் அதிக சந்தேகத்தை நீதிமன்றமே கிளப்பிச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? வேற என்ன சொல்ல முடியும்? அப்படி திமுக மேலதான் தப்பு இருக்குதுன்னாக்கா இவரே ஒரு மாசமா தலைமுறைவா இருக்கு. அவங்க யாரோ பசி ஆனந்து புஷி ஆனந்துக்கு இந்த மாதிரி ஆனதுலாம் எங்க தலைமுறை ஏன் ஓடினாங்க? என்னதுக்கு இவர் நிவாரண நிதி கொடுக்குற அரசாங்கத்து மேல தப்பு இருந்தா நீ தான் பண்ண, நீ பண்ண தப்புக்கு நான் ஏன் காசு கொடுக்கணும்னு கேட்டுக்கலாம். இவ்வளவுலாம் ஏன் கேட்கல? அப்புறம் என்னத்துக்கு அனுதாப கூட்டம் அந்த குடும்பங்களை எல்லாம் கூப்பிட்டு நேரில் போய் காலில் கொடுத்து நான் தப்பு பண்ணி விட்டேன்னு என்னத்துக்கு பேசுறாரு? எதுக்காக பேசுறாரு? ஆக ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டு என்னாலதான் நடந்துக்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு அவங்க குடும்பத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டு இப்போ மீட்டிங் பார்த்து நிமிஷத்துக்கு ஒன்று பேசுறாரு. எழுதி கொடுத்ததை படிக்கிறாரு. போன மீட்டிங்ல என்ன பேசணும், இந்த மீட்டிங்ல என்ன பேசுறாரு புரிஞ்சுக்கிட்டு பேசினா நல்லா இருக்கு. அவரை ஒரு தலைவராக எடுத்துக்கிட்டு ஒரு போட்டு சுட்டிட்டு இருக்குது. எனக்கு அவங்கள பார்த்தா பாவமா இருக்கு. முதல்ல அவரை பெரிய பரிதாபத்தில் இருக்கிறார். நல்லா தெரியுது. முன்னுக்கு பின் முரளா உளறிட்டு இருக்காரு, உளர்றாரு. அதுதான் பச்சையா சொன்னாங்க, உளர்றாரு. என்ன பேசணும், முந்தின மீட்டிங்ல என்ன பேசணும் அதை பார்க்க வேணாமா? ஒரு தலைவன் ஆயினதுக்கு அப்புறம் ஒரு கண்டினியூட்டி வேணாமா? ஒரு சினிமாவில் நடிச்சிருக்கிறேன், கண்டினியூட்டி வேணாமா? எடிட்டிங்ல உட்காந்து உனக்கு என்ன தெரியும்? எதை எழுதி கொடுத்த வசனத்தை அதான் முதல்ல இருந்தே சொன்ன மாதிரி கூட்டு போன விட்டு தலை கதையா நீ ஒரு நடிகை, நான் நீ ஒரு பெரிய ஸ்டார்ன்ற அளவுக்கு தலைவிதி உனக்கு தலையெடுத்து நல்லா இருக்கு வந்துட்டேன். அது ஒரு தலையெடுத்து இப்படி முடியுன்றது. திமுக அது தப்பு பண்ணிருந்தா நீ ஏன் இவ்வளவு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்த? அந்த சந்தேகத்தை பிடிச்சி வச்சுட்டு போயிருக்கலாம். போகலையே. சிபிஐ கேட்ட, சிபிஐ ஒன்னதானே விசாரிச்சுக்கிட்டு திமுக விசாரிக்க உன் ஆபீஸுக்கு தானே வந்து அதெல்லாம் எல்லாம் எஃப்ஐஆர் எல்லாம் உன் மேலதானே வந்து ஊரே சொல்லுது. இதுக்கு என்னத்துக்கு சிபிஐ? ஊர் ஜனங்க சொல்றாங்கல்ல நீ பண்ண தப்பு தாங்கிறதாலும் ஊரே பேசுங்க. அப்புறம் இவ்வளவு பேசும்போது யார் மேல பழிய போட்டு என்ன திருப்பி உள்ளான்னு பாக்குற? ஆக ஏதோ அமித்ஷா உன்னை காப்பாற்றுறதுக்கு முடிவு எடுத்திருக்காரு. அதை வச்சுக்கிட்டு நீ சமாளிச்சு ஓடிக்கிட்டு இருக்கிற. பார்க்கலாம் என்ன ஆகும். விஜய் சொல்றாரு தனிநபர் ஆணையம் ஏன் போட்டீங்கன்னு உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்கு. அப்ப சந்தேகம் இவங்க மேலதான், நீங்க ஏன் தனிநபர் ஆணையம் போட்டீங்க அப்படின்னு. தனிநபர் ஆணையம் போட்டது ஏன்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. அவ்வளவுதான். தனிநபர் ஆணையம் போடாம இருந்தாங்க ஏன் போடலன்னு கேட்க மாட்டாங்களா? ஒரு சம்பவம் நடந்திருக்குது, உடனே நீ அந்த அந்த இடத்த விட்டு நீ ஓடி போயிட்ட, பொறுப்படுத்துக்காக ஓடி போயிட்டு உங்க அந்த கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ண ஒரு ரூபாயே காணாங்க. 40 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு உங்க மாடு ஒருத்தனை காணுமே. அப்ப அரசாங்கம் தானே பொறுப்படுத்திக்கணும். உடனே கேட்ட செந்தில் பாலாஜி எப்படி உடனே வந்தாரு? மகேஷ் போய் அப்படி 20வது மைல்ல இருக்கிறவங்க வராமல்லாக்கா அது என்ன கட்டுப்படி? ஏப்பா மந்திரி அவர் 20 மைல்ல தான் நடந்தாலும் அந்த மாதிரி இதெல்லாம் நான் கேட்கல. பதிவுகள் வந்துருக்குது உனக்கு எகெயின்ஸ்டா. இதுக்கெல்லாம் நீ தான் பதில் சொல்லணும். செந்தில் பாலாஜி அந்த தொகுதியை சேர்ந்தவர் உடனே வந்தார். அந்த ஊர்ல தான் இருக்கிறாரு. அவர் உடனே வராம இருப்பாரா? இப்ப பக்கத்தோட நெருப்பு பிடிச்சிக்கிட்டு தான் இங்க உட்காந்துட்டு இருக்கிற நான் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். நான் ஓடி போய் பார்க்க மாட்டேன். எப்படிடா நீ நெருப்பு வச்சான்றியா? அர்த்தங்கட்டத்தனமாக எழுதி கொடுத்த விஜய்க்கு நான் ஒன்னே ஒண்ணுதான் வேண்டுகோள் கொடுக்குறேன். தயவு செய்து எழுதி கொடுக்கறத அப்படியே படிக்காதீங்க. 3 மாசம் ட்ரைனிங் கொடுத்தா அனுப்புறாங்க. இப்போ 1 மாசம் படுத்து இருந்துட்டு இப்பதான் வெளியே வர்றேன். 1 மாசத்துல இந்த ட்ரைனிங் கொடுக்கும்போது இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு சொல்லி ஒரு சினிமாவில் நடிச்சுக்கிற உனக்கு அந்த இது தெரியாது. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பேசணும், இப்ப என்ன பேச போறோம், அது இது இருக்குதாங்கலாம் கொஞ்சம் பார்த்துக்கப்பா. இனிமேலாவது தலைவனாக பாரு. தலைவன் ஒன்னு டிக்ளேர் பண்ணிவிட்டாங்க. நீ இதுக்கப்புறம் பேசுறதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசணும். உளறிக்கிட்டு இருக்கக்கூடாது. அவ்வளவுதான் தெரியுது. இன்னும் உனக்கு மன முதிர்ச்சி வரல. தாடி நடைச்ச அளவுக்கு உனக்கு மன முதிர்ச்சி வரலையே, மூல வளர்ச்சி. அதுதானே பார்த்தா தெரியுது. இன்னும் எழுதி கொடுத்த படிச்சுக்கிட்டு இருக்க. ஜாக்கிரதையா இருக்கு. அரசியல் அவ்வளவு சுலபம் கிடையாது. இன்னமுமே விஜய் அவர்கள் இந்த கூட்ட நெரிசலுக்கும் தனக்கும் பெரிய அளவு சம்பந்தம் இல்ல, நான் காரணம் இல்ல, அதாவது எங்க கட்சி காரணம் இல்ல அப்படின்ற மாதிரியே பேசிட்டு இருக்காரு. அவருக்காக வரல கூட்டம், ட்ரம்ப்புக்காக வருது. யார் கூட்டினது அந்த கூட்டத்தை? நீ என்னத்துக்கு கரூருக்கு போன? உனக்கு சம்பந்தம் இல்லை. நீ என்னத்துக்கு கரூருக்கு போன? நீ அன்னைக்கு சேலத்துலயும் எங்கேயோ இருக்கணும். நீ கொடுத்த தேதி சேலத்துலயும் எங்கேயோ. அதை என்னத்துக்கு மாத்திக்கிட்டு அன்னைக்கு கரூருக்கு போன? யாரை கேட்டு போன? பதில் இல்லை. இந்த நிமிஷம் இல்லையே. ஆயிரக்கணக்கான கேள்விகள் அவர் ஒண்ணுத்துக்கும் பதில் சொல்லி எழுதி கொடுத்ததை படிச்சுக்கிறேன். எனக்கு சம்மந்தம் இல்லை, எனக்கு சம்மந்தம் இல்லை. எல்லா குற்றவாளியும் அப்படித்தான் சொல்லுவோம். எனக்கு சம்மந்தம் இல்லை, எனக்கு தெரியாது ஏமாங்க. அப்புறம் தான் முட்டி தட்டா சரியா வரும்னு அந்த போலீஸ் எல்லாம் சொன்னா அப்படித்தான் 2 தட்டு தட்டா சரியா வரும். அவ்வளவுதான்.
கைது பண்ணாம விட்டதுனாலதான் இந்த பேச்செல்லாம் வருது. கைது பண்ணியிருந்தாங்கன்னா அன்னைக்கு அரசியல் அரசியல் சகலத்தையும் மூடிக்கிட்டு ஊரை விட்டு போயிட்டு அவ்வளவுதான். ஒரு சம்பவம் நடந்த உடனே அடுத்த செகண்ட் தலைமுறை ஓடி போய் 1.5 மாசம் வெளியில வரல. இது இது இந்த ஆள் என்னத்தை கட்சியை நடத்தி என்னத்தை பண்ண போறாரு? அந்த காயம்லாம் ஆறுவதற்காக துக்கம் இருக்கட்டுங்க. நாங்களும் இப்ப ஏதோ அரசியல் பார்த்திருக்கோம். எங்களுக்கு இந்த மாதிரி அரசியல் நாங்க பார்த்தது 1.5 மாசம் ஆளு தலைவரா போய் எங்க இருந்தாருன்னு கூட தெரியல. இப்பதான் வெளியில வந்து இப்ப தைரியமா வந்து பேச ஆரம்பிச்சு. இதுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் உட்காந்து வேடிப்பாரு. ரொம்ப கஷ்டம். அரசியல் நீங்க நினைக்கிற அளவுக்கு இந்த சினிமா மாதிரி கிடையாதுன்றது மாத்திரம் அந்த தம்பிக்கு திருப்பி திருப்பி சொல்றேன். மூளையை வளர்த்துக்கணும். அரசியலுக்கு தகுந்த மாதிரி ஒண்ணு ஷேப் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் பண்ணணும். இது சரியா வராது. கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு கூட தெரிஞ்சு போகுது. இப்பவே நீ 41 பேரை கூப்பிட்டதில் 38 பேர் வராம விட்டுட்டாங்க. பல பேர் வந்து ஏதோ எழுத்தெல்லாம் பேசணும்தா கேள்வி இருக்கு. அங்கேயே வந்து உன்னை ரொம்ப கலாட்டாவெல்லாம் பண்ணதாவெல்லாம் கேள்வி இருக்கு. வெளியே வர விடாம பாத்துக்கிட்டேன்றாங்க. யாரு பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் அப்பெல்லாம் தகவல் வரலையா? அதெல்லாம் இப்போ உங்களுக்கு நீங்க அவங்களோட ஆதரவு இருக்கவங்க தகவல் வந்தா கூட நீங்க வெளியே போட விட மாட்டீங்க. இந்த எப்படி சீமான ஒரு காலத்துல தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருந்து இன்னைக்கு அப்படியே பொத்துன்னு தூக்கி போட்டீங்களோ அது மாதிரி போய் என்னைக்கு இந்த விஜய் தூக்கி போட போறீங்கன்னு தெரியல. அடுத்த ஆள் வந்தாலும் இந்த ஆள் போயிடுவான். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். எப்படியோ இன்னைக்கு மீடியாக்கள் மூலமா ஒரு கட்சி ஓடிக்கிட்டு இருக்குது. பார்க்கலாம். மீடியாக்கள் வந்து சேர்ந்து ஒரு கட்சியை வெற்றி பெற வைக்க முடியும்னா அன்னைக்கு இருந்த தினத்தந்தி ஆதித்தனார் வந்து பெரிய தலைவராக வந்தார். நம்பர் 1 பத்திரிகை அகில இந்தியாவில், தமிழ்நாடு மாத்திரம் தினத்தந்தி சர்க்குலேஷன்ல ஹையஸ்ட் நம்பர் 1 பத்திரிகை இன் இந்தியா. ஆங்கில பத்திரிகைகள், இந்தி பத்திரிகைகள், மற்ற எல்லா பத்திரிகைகளும் சேர்த்து அத்தனையை விட இந்த தமிழ்ல வந்த இந்த பத்திரிகை தான் மிக அதிகமான சர்க்குலேஷன். தினத்தந்தி கையில இல்லாதவனே கிடையாது. அன்னைக்கு அவர் நாம் தமிழர்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சார். அப்படி ஆரம்பிச்ச அந்த கட்சி அவரை பவர்ஃபுல்லா ஒரு மீடியா வச்சுக்கிட்டு இருந்தவர். அன்னைக்கு வேற மீடியாவும் கிடையாது. தினத்தந்தியில போட்டதான். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு இது ஒன்றும் பண்ண முடியலையே அவரால். கட்சி ஆரம்பிச்சாரு, இதை விட பிரமாதமானலாம் பண்ணிட்டு போனாரு, எல்லாம் பண்ணாரு. கடைசியில் என்னாச்சுன்னா திமுக வந்து ஐக்கிய ஆயிட்டாரு. அவ்வளவுதான் அவரால். அவரே தோத்தார். அதேதான் விஜயகாந்த். அவரு கொடுக்காத விளம்பரம். மக்கள் நல கூட்டணின்னு ஒரு பெரிய கூட்டணியே வச்சார். அப்புறம் என்ன ஆனார்? காணும். இதெல்லாம் நீ கொஞ்சம் பார்க்கணும். வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல என்னதான் பண்றேன்னு தெரியல. அரசியலுக்கு வந்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் பாரு. அது ஏன் போச்சுன்னு பாரு. நான் உனக்கு அட்வைஸ் தான் பண்றேன். அது ஆலோசனை தான் சொல்றேன். அவங்க ஏன் போனாங்க? அந்த தப்பையே நாம பண்றோமா? அந்த தப்பை நம்ம பண்ணாக்க நாமளும் இப்படித்தான் ஆகும். அப்படிங்கிறதெல்லாம் நீ பார்த்தீங்கன்னா நீ உன்னுடைய நடவடிக்கைகள் வந்து அதுக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி முன்னாடி நடந்த சம்பவங்களை எல்லாம் அனலைஸ் பண்ணி அதுல என்ன தப்பெல்லாம் நடந்ததுன்னு சொல்லி அதெல்லாம் தவிர்த்துட்டு வந்தீங்கன்னா நீ அரசியல வெற்றி பெற முடியும். அதுதான் உனக்கு ஒரு அரசியலுக்கு ஆசைப்படுறியாங்கிற முறையில உனக்கு நான் சொல்லக்கூடிய ஆலோசனை. அட்வைஸர் தான் கிடையாது, ஆலோசனை தான். அட்வைஸ் பண்ற அளவுக்கு யாரும் எவனும் அட்வைஸ் பண்ண முடியாது. இது ஒரு ஆலோசனை, எங்களுக்கு தெரிஞ்ச ஆலோசனை சொல்றேன், பார்த்துக்கோ. அரசியல் வந்து இப்படி பேசினாக்க நிறைய எதிர்வினைகள் வரும். அதை கவனிச்சுக்கோ. சினிமா இல்லை. வில்லனை வந்து டைரக்டர் வந்து அவனை வில்லன் பண்ணிட்டாக்க அவன் நீ அடிச்சா கூட உழுது சாவணுங்கிறது அவன் தலையெடுத்து. நீ ஒரு சோனி நீ தட்டி பெரிய பயில்வான் மாதிரி ஒரு ஆள் அடிச்சு தாடுறேன்னு வாங்க பார்த்து சிரிப்பு தான் ஆகும். அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அது சினிமாவில் தான் அது நடக்கும். அரசியல் வாழ்க்கையில் நடக்கும் அது. அதனால் பாரு தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் இது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் போட்டின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு பாஜக பேரை எடுத்துட்டேன். இப்போ பாஜக இல்லை. ஸோ பாஜக வந்து உன்னோட வந்துருச்சுன்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன். பாஜக பின்னணியில் தான் நான் இருக்கேன். ஆதவ அர்ஜுன் ஒரு விஷயம் சொல்றாரு. 2021 எலெக்ஷன்ல கருப்பு சிவப்பு சைக்கிளை ஓட்டிக்கிட்டு விஜய் அவர்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாரு. அந்த நன்றி கடன் கூட உங்களுக்கு இல்லையான்னு கேட்கிறாரு திமுக. அப்படி நன்றி தெரிவிச்சு வந்து ஓட்டு போனாரு. யாரு இவங்க கேட்டாங்களா? திமுக கேட்டுச்சா விஜய் ஆதரவு கொடுன்னு? எதுக்காக நன்றி சொல்லணும்? அவரா வந்து ஒரு சைக்கிள் ஓட்டிட்டு வந்து ஸ்டண்ட் அடிச்சுட்டு போனாக்கா நாம என்னத்துக்கு நன்றி சொல்லணும்? வீரா வந்து ஆண்டாள் வந்து கண்ணனை காதலிக்கிறாங்க. கண்ணனுக்கு கொஞ்சமாவது நன்றி இருக்குதான்னு கேட்பீங்களா நீங்க? கோடிக்கணக்கான பக்தர்கள்ல ஒருத்தி ஆண்டாள். அவ வந்து உருகி காதலிச்சா அதுக்கு கண்ணை வந்து இறங்கி வர முடியுமா?
கண்ணன் என்ன ஆண்டாளுக்கு என்ன நன்றி காட்டுறான்னு கேட்பீங்களா? நீயா வந்து ஸ்டண்ட் அடிக்கிறதுக்கு திடீர்னு ஒரு 10 பேரை சைக்கிளை வச்சுக்கிட்டு கருப்பு சாப்பிட வந்து ஸ்டண்ட் அடிச்சுட்டு போனேன். ரஜினிகாந்த் கூட தான் அந்த ஸ்டண்ட் அடிச்சார். எலெக்ஷன் டைம்ல யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு சொல்லக்கூடாது. அந்த தேர்தல் நடக்கிற இடத்துல சொன்னா ஜெயலலிதா ஓட்டு போட்டேன்னு சொன்னார், ஸ்டண்ட் அடிச்சார். சினிமாக்காரர்களுக்கெல்லாம் ஸ்டண்ட் அடிக்கிறது அன்னைக்கு செய்திக்கு தான் அது லாய்க்கு. அந்த அன்னைக்கு செய்திக்கு நீ வந்த யாரு திமுக கேட்டுச்சா எங்களுக்கு ஆதரவு கொடு, இதை வச்சு பார்க்கும்போது சரி நீ திமுக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேங்கிறது தெரிஞ்சது, அவ்வளவுதான். அப்படிப்பட்டவர் இப்ப ஏன் மாறினங்கிற கேள்விக்கு பதில் ஒரு சைக்கிளுக்கு பெயிண்ட் அடிச்சு கொண்டு வர்ற அளவுக்கு தீவிர திமுகவா இருந்த ஒரு ஆள். இன்னும் சொல்றேன், அவங்க அப்பா எஸ் ஏ சந்திரசேகர் வந்து திமுக ஆதரிச்சு எடுத்த படங்கள் தான் வெற்றி படம். அந்த படம் வெற்றி அடைஞ்சதுக்கு அந்த அவங்க அப்பா பெரிய டைரக்டர் ஆனதுக்கு விஜய் கூட பெரிய நடிகருக்கு ஆனதுக்கு காரணம் அவங்க திமுக ஆதரிச்சு எடுத்த படங்கள் தான் காரணம். அதுக்கு விஜய் என்ன காட்டினார், நன்றி காட்டினார். அதை வச்சு நம்ம சொல்லுங்க. அவர் புது ஆள், அவருக்கு என்ன தெரியும்? பல கட்சிகளுக்கு மாறி வந்திருக்காரு, இந்த கட்சியில் இருக்காரு. இதெல்லாம் கொஞ்சம் பார்க்க சொல்லுங்க. ஆதவர்ஜுனா இன்னொரு விஷயம் சொல்றாரு, 2001 கலைஞர் கைதானப்போ ஊரை விட்டு ஓடினவர் மு க ஸ்டாலின் அப்படின்னு. ஊர்ல இல்ல, அவர் ஊரை விட்டு ஓடல. ராஜாத்தி அம்மா வீட்டுல தான் அந்த கைது நடந்தது. இவர் அடுத்த வீட்டுல இருக்காரு. அதுக்குள்ளார மாறணும் டிஆர் பாலு 2 மந்திரிகள் மத்திய அமைச்சருக்கு போயிட்டார். அப்போ ஸ்டாலின் ஒண்ணுமே கிடையாது. கலைஞர் கைது டைம்ல ஒண்ணுமே கிடையாது, எம்எல்ஏ அவ்வளவுதான். அவர் போய் அது சொந்த மகங்கிற முறையெல்லாம் போயிருப்பாங்க, அவ்வளவுதான் நடந்தது. கனிமொழி வீட்டுல நடந்ததுதான் முழுக்க முழுக்க கனிமொழி அந்த பொறுப்பு எடுத்துக்கிட்டு ஜெயில வந்து அது கூடவே போய் உட்காந்து. இதெல்லாம் வந்து இதெல்லாம் பழைய விஷயம், ரொம்ப பழைய விஷயம். பாவம் பசங்க, புது பசங்க ஏதோ பேசுற மாதிரி பேசுறாங்க. பாவமாச்சு, சிரிப்பு தான் வருது, சிரிப்பு தான் வருது. இதுக்கெல்லாம் நம்மெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அங்க இங்க இருக்கிற பள்ளிக்கூடத்து பசங்களை சொல்லிட்டு மொத்தம் இன்றைய தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு கூட்டத்துல எப்படிப்பட்ட நிகழ்வுகள் வந்து எல்லாருடைய ஸ்பீச்சையும் கேட்டீங்கன்னா எப்படி இருந்தது? தெரியாது, நல்ல கூட்டம் உட்கார்ந்துருக்காங்க. அவ பொதுக்குழுவில் வந்து 1 லட்சக்கணக்கான பேர் இருக்கிறத நான் இப்பதான் படிச்சிருப்பாங்க. அவர் மாநாடு நடத்தினாலும் அதே கூட்டம் தான் வர்றாங்க, அவர் பொதுக்கூட்டம் நடத்தினா அதே கூட்டம் தான் வருது, அவர் பொதுக்குழு நடத்தினாலும் அதே கூட்டம் தான் வருது. ஒன்றும் புரியல. ஒரு செட்டை அப்படியே வச்சுக்கிட்டு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. பொதுக்குழுவில் இத்தனாயிரம் பேர், ஒரு ஆள் நிறைய ரொம்ப வழி செல்வாக்க காட்டுறாங்க சார். பொதுக்குழுங்கிறதே வந்து உறுப்பினர்கள்ல வந்து இப்போ 1000 பேத்துக்கு ஒருத்தர், 10,000 பேத்துக்கு ஒருத்தர் வந்து பொதுக்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுப்பாங்க. 10,000 பேத்துக்கு பொதுக்குழு உறுப்பினராக போடுவாங்க. கட்சி இன்னும் ஆரம்பிக்கலீங்க, முதல்ல கட்சி ஆரம்பிக்க சொல்லுங்க. பொதுக்குழு உறுப்பினர்களா யார் தேர்வு? தொண்டர்கள் 1 கோடிக்கு மேல இருக்காங்க. அதான் அந்த 1 கோடி பேர் உள்ள அத்தனை பேர் பொதுக்குழு உறுப்பினர்களா என்ன அர்த்தம்? 1 கோடிங்கிறீங்க, ரொம்ப அல்பமா சொல்றீங்க. 10 கோடிங்க மக்கள் தொகை 8 கோடி தான் சார். அதை பத்தி யாருக்குன்னா சந்திரமண்டலத்துல இருக்குது பிரான்ச்சு, செவ்வாய் கிரகத்துல இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது. எம்ஜிஆர் வந்து அகில இந்திய அதிமுகன்னு ஆரம்பிச்சுட்டேன், மாத்தினார் பேரை. அதிமுக அதிமுக தான் பேர். அந்த எமர்ஜென்சி டைம்ல வந்து இது பிரிவினை கேட்டா இது பண்ணணும்னு டக்குன்னு அவருக்கு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. உடனே அனைத்து இந்திய அதிமுகன்னு மாத்தினார். அதனால தான் கட்சி வந்து டெல்லியில இருக்கிற மாதிரி ஒரு பிரான்ச்சு, பீகார்ல ஒரு பிரான்ச் எல்லாம் ஓப்பன் பண்ணி அங்கங்க ஒரு 2-3 பேரை போட்டு ஒரு ஆபீஸ் ஓப்பன் பண்ணிட்டாரு. அகில இந்தியாவில் இருக்குது கணக்கு. அப்புறம் அதுக்கு அந்த ஆபீஸ் எல்லாம் எங்க இருக்கும்? முதல்ல விஜய் கிட்ட நான் கேட்கறது, தமிழ்நாட்டுல இருக்க ஒவ்வொரு தொகுதியிலையும் உங்க ஆபீஸ் எங்க இருக்கு, உங்க கட்சி ஆபீஸ் எங்க இருக்கு? இன்னைக்கு வரணும் நான் பாக்குறேன். இன்னைக்கும் நான் வந்து வளத்தரவாக்கா அங்க இங்க எல்லாம் சுற்றிட்டு தான் வரேன். தினசரி ஆவடி போறேன். 1 கோடி பறக்குதுங்களா ரோட்ல, 1 கோடி பறக்குது. எல்லா கொடியும் வரிசையா பறக்குது. சில இடங்கள்ல வந்து எல்லா கட்சி கொடியும் மாட்டியிருப்பாங்க. இந்த கட்சி கொடியை நான் பார்க்கவே இல்லை. யார் தான் இருக்குது அவங்ககிட்ட? யார் இருக்கு? ஆனா போஸ்ட் ஓட்டுறேன், நல்ல போஸ்ட் ஓட்டுறேன், சினிமாக்காரங்கிறத ப்ரூவ் பண்றேன், போஸ்ட் ஓட்டுறேன். தொண்டை வேணாமா? தொண்டை இருக்கு, ஆனா வந்து உனக்கு கட்சி கொடி கம்பத்தை நட்டு அதுல கொடியை ஏத்த வேணாமா? இன்னொன்னு சொன்னாங்க, மஞ்சளும் சிவப்பும் சேர்ந்தாக்கா காவி நிறம் ஆகும். அவர் கட்சி கொடியில வந்து மஞ்சளும் சிவப்பு இருக்குதுன்னாரு. ஆக அது 2 ஒன்னா சேர்த்தா காவி, காவினாக்கா பாஜக. எல்லாமே தெரியுது. இவ்வளவு விமர்சனங்கள் வருதுப்பா, இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியல. எப்படியும் அமித்ஷா வந்து பின்னணியில இருக்காரு, தேர்தல் ஆணையம் பின்னணியில இருக்குது, அதில் வச்சுக்கிட்டு சமாளிச்சிடலாம். விஜய் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு போறாரு. நீதிமன்றமே தமிழ்நாடு அரசாங்கம் மேலதான் சந்தேகப்பட்டது அப்படின்னா சாமானிய மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க? நீதிமன்றம் எங்க தமிழ்நாடு அரசாங்கத்து மேல சந்தேகப்பட்டு? எதுக்கு நீங்க தனிநபர் விசாரணை ஆணையம் வச்சீங்க? நம்பிக்கை இல்லைன்னு சொன்னாங்க இல்லையா?
அது தெரியாது எனக்கு அரசு தெரியாது. அதிகாரிகள்லாம் இப்போ பிரஸ் மீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் விசாரணை நடந்தா எப்படி அதை நம்புறீங்க? அது அப்படி கேட்ட மாதிரி தெரியலையே. நீங்களா விஜய் ஒரு சொல்றாரு இப்போ அது எடுத்து விஜய் விஜய் விடுவார் கதை. எந்த நீதிமன்றத்தில் சொன்னாங்க? என்னத்துக்கு சிபிஐ போட்டாங்க அவங்க? நீ தானே போய் கேட்ட தமிழ்நாடு அரசாங்கத்து மேல நம்பிக்கை இல்லை, நீ தான் சொன்ன. அப்ப தமிழ்நாடு அரசாங்கம் பேசாம இருந்துச்சு, சிபிஐக்கு கொடுத்துட்டு பேசாம ஆயிடுச்சு. இப்ப நீ தான் மாட்டிக்கிட்ட. சிபிஐ கேட்டுட்டு நீ மாட்டிக்கிட்ட. இப்ப ஸ்டாலின் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. ஸ்டாலினை பத்தி எந்த கேள்வியும் நீங்க கேட்க முடியாது. ஏன்னா என் மேல நம்பிக்கைன்னு சொல்லிட்டு சிபிஐ கூப்பிட்டு அப்புறம் உனக்கு அப்புறம் அவங்கள போய் கேளு, என்னைய கேட்கிறேன்னு அவ்வளவுதான். இப்போ நான் திருப்பி சொல்றேன். அந்த 41 பேருக்கு கொடுத்த அந்த ஆளுக்கு 10 லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்துக்கு கொடுத்த பணத்தை 20 திருப்பி லட்சம். வாங்கணும். 20 லட்சம். அவர் கொடுத்த 20 கொடுத்தாரா என்னன்னு தெரியாது. இதுல தமிழ்நாடு அரசாங்கம் 10 லட்சம் கொடுத்துச்சு. திருமாவளவன் கொடுத்தாரு. இந்த பணத்தை எல்லாம் திருப்பி வாங்க. அவங்கதான் வருத்தப்படல, நாங்க மகிழ்ச்சி அடைகிறோம் சொல்லி இருக்காங்களா? அப்புறம் என்னத்துக்கு அவங்களுக்கு எல்லாம் நிவாரணம்? விஜய் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாருங்க சார். அதான் அது வேறங்க. என் மகன் இறந்தது, என் புருஷன் செத்ததுக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு பொம்பளை, அதுக்கு மேல என்ன இருக்கு? புருஷன் செத்தாலும் பரவாயில்ல, விஜய்க்காக சேர்ந்தார் என்பதுக்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த கற்பு கட்சி சொல்றாங்க. அதுக்கு மேல என்ன தேவை? அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எல்லாம் எதுக்கு காசு கொடுக்குறீங்க? ஏன் வரி பணத்தை எப்படி நீங்க கொடுக்கலாம்? பாதிப்பே இல்லைன்னு போது பாதிப்புக்கு நிவாரணம்னாக்கா என்ன அர்த்தம்? புரியலையே. முதல்ல அந்த 41 பேரும் பாதிப்பே இல்லைன்ட்டாங்க. அப்புறம் என்னது? அப்புறம் இவர் ஏன் போய் மன்னிப்பு கேட்கிறார் பாதிப்பு இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம்? அவங்களே ஒண்ணும் இல்லைன்ட்டாங்களே, என்னதுக்கு போய் கேட்கிற? எல்லாமே முன்னுக்கு போய் முரணா இல்லை. நீங்க தான் சொல்லணும். ஏன் அறிவு கட்டுறது இது மாதிரி கோமாளி கூத்தா இருக்குதுன்னு தான் எனக்கு. உங்களுக்கு தெளிவா இருந்ததுன்னா எனக்கு ஆச்சரியம்.